ஒரு பக்க தலைவலியால் அடிக்கடி அவதிப்படுபவரா நீங்கள்? அப்ப உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். 10 ரூபாய் செலவில் 2 நாளில் ஆயுள் முழுவதும் தலைவலியிலிருந்து விடுதலை. சூரிய உதய சமயத்தில் ஆரம்பிக்கும் தலைவலி சூரியன் மேற்கில் இறங்கும் பொழுதில் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி குறையும். இந்த சூழ்நிலையில் சிக்கி தவிப்பீர்களா நீங்கள்? இது உண்மை என்றால் இந்த வழிமுறையை பின்பற்றி பலன் பெறுங்கள். காரணம் இதோ. உங்களது அன்றாட பழக்க வழக்கங்களில் தலைவலியாக குளித்துவிட்டு சரியாக தலையை துவட்டாமல் தன்னுடைய அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக தலை மயிர்கால்கள் வழியாக தலைக்குள் நீர் கோர்த்து அதனால் வரும் விளைவுகள்தான் இவை. இதற்கு முழு தீர்வு. தேவைப்படும் பொருட்கள்: நல்ல ஒரு காட்டன் துணி, ஒரு காட்டன் நூல் கண்டு, 5 மிளகு, கட்டி சாம்பிராணி அல்லது 2 ரூபாய் பாக்கெட் தூள் சாம்பிராணி 2 பாக்கெட், ஓமம் 5 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது வீட்டில் இருந்தால் அதையே பயன்படுத்திக் கொள்ளலாம். மஞ்சள், மிளகு, ஓமம், சாம்பிராணி எல்லாவற்றையும் தூள் வடிவத்திற்கு கொண்டு வந்து காட்டன் துணியில் பரவலாக தூவி திரி அமைப்பில் வைத்து சுற்றி காட்டன் நூலால் 2-3 சுற்றுகள் சுற்றிவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த திரியின் நுனியை விளக்கு தீபத்தில் பிடித்து வரும் புகையை நாசியில், அதாவது உங்களின் மூக்கின் இருபுறமும் மாறி மாறி இழுத்து வர 2-3 நாட்களில் தலையில் கோர்த்து உள்ள நீர் அனைத்தும் உங்கள் கண்களின் வழியாக இறங்கிவிடும். நீங்கள் மூக்கு வழியாக இழுக்கும் புகை உச்சி மண்டையில் குத்தி கண்ணீராக மாற்றி அந்த தேவையற்ற நீரை வெளியேற்றும். உங்கள் தலைபாரங்கள் 3 நாட்களில் குறைவதோடு ஆயுசுக்கும் தலைவலி வராது. அனுபவபூர்வம். ஒரு பக்க தலைவலி குறைந்தவுடன் உங்களது இயல்பான வாழ்க்கைக்கு மாறிவிடுவீர்கள். அதாவது தலைவலியால் தாங்கள் தொடர்ந்து இழந்து கொண்டிருந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பீர்கள். இந்த தலைவலியால் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தயக்கம் மற்றும் பயம் இதெல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும். அந்த கவலையெல்லாம் இனி தேவையில்லை. வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் நன்றாக வாழ மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் தான் முதலில் முக்கியம். மிக மிக முக்கியமான ஒன்றான ஆரோக்கியத்தை தங்களது வாழ்நாளில் இழந்துவிட்டு அதற்கு பிறகு ஆரோக்கியத்தை தேட முயல வேண்டாம். அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் கவனத்தை உண்ணும் உணவிலும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்றாட நிகழ்வுகளிலும் என்ன செய்கிறோம் என்பதை உற்று நோக்கினால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் காரணம் என்ன என்று அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீங்கள் அழகாக வெளியேறிவிடலாம். எல்லா பிரச்சனைகளும் நடந்த பிறகு யோசிப்பதை விட நடக்கும் முன் தீவிரமாக யோசித்து செயல்படுத்துங்கள். நடந்தது நடந்ததுதான். அதையே நினைத்து நினைத்து உங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையை வளருங்கள். உலகில் 2 உண்டு, அதாவது இரவு, பகல், நன்மை, தீமை. அதேபோல் இந்த வலிக்கும் வழிகள் இருக்கும். நிதானமாக தேடுங்கள். அவசரம் எப்போதும் உதவாது.